தை அமாவாசை தினமான இன்று நெல்லையில் உள்ள நீர்நிலைகளில் பொதுமக்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். சொல்லுங்க. இன்று தை அமாவாசை தினம். இந்நிலையில திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லாம் பொதுமக்கள் ஒன்று கூடி தங்களின் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். விவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. வணக்கம் ரம்யா. இன்று தை அமாவாசையை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு நீர்நிலைகளில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு தங்கள் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து பிதுர் தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். நெல்லை மாவட்டத்தின் முக்கிய நீர்நிலைகளான பாபநாசம் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் மற்றும் கொக்கிரகுளம் ஆறு, வண்ணாரப்பேட்டை பேராச்சி அம்மன் கோவில் ஆறு மற்றும் அருகன்குளம் ஆறு போன்ற இடங்களில் ஒவ்வொரு பொதுமக்களும் தங்களது முன்னோர்களை நினைத்து இந்த தை அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாபநாசத்தில் மிக முக்கிய புண்ணிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பல பொதுமக்கள் காலையிலேயே புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வருகிறார்கள். ஜடாயு தீர்த்தம் அமைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆற்றுப்படுக்கை என்றால் அது நெல்லை மாவட்டம் அருகன்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றுப்பகுதி. அந்த பகுதியிலும் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களை நினைத்து பிண்டம் வைத்து வழிபட்டு வருகிறார்கள். குறுக்குத்துறை முருகன் கோவில் அருகே இருக்கக்கூடிய படித்துறைகளிலும் நூற்றுக்கணக்கான புரோகிதர்கள் முன்னிலையில் பொதுமக்கள் தர்ப்பணம் செய்து வருகிறார்கள். தை அமாவாசை என்பது இந்து சமயத்தில் முன்னோர்களை வழிபட உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இன்று சூரியன் வடக்கு நோக்கி நகரக்கூடிய உத்தராயண காலத்தின் முதல் அமாவாசை இது என்பதால் இது மிகுந்த பலன்களை தரும் என்பது இந்துக்களின் ஐதீகம். அது மட்டுமில்லாமல் இந்த நன்னாளில் தங்களது முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் தாங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கும் என்பது ஐதீகம். இதன் காரணமாக இன்று காலை முதலே எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்வதன் மூலம் நம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைவதோடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிதுர் தோஷங்கள் நீங்கி சந்ததியினருக்கு ஆசை கிடைக்கும் என்பது ஐதீகம். இதன் காரணமாக இன்று காலை முதலே நெல்லை மாவட்டத்தில் குறிப்பாக அனைத்து நீர்நிலைகள் மற்றும் கோவில் அருகிலும் இந்த காலையிலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இதே தை அமாவாசை நாள் மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. தர்ப்பணம் செய்து முடித்த பின் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் பசுக்களுக்கு அகத்திக்கரை கொடுப்பதும் இந்த நாளில் கூடுதல் புனிதத்தை தரும் என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே இன்று காலை முதலே நெல்லை மாவட்டத்தில் குறிப்பாக பாபநாசம், பாளையங்கோட்டை, பேராச்சம்மன் கோவில் மற்றும் குறுக்குத்துறை முருகன் கோவில் ஆகிய பகுதிகளில் காலை முதலே பொதுமக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. தங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபட்டு வரக்கூடிய இந்த தை அமாவாசை நாள் மிகுந்த ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது. ரம்யா, விவரங்களுக்கு நன்றி சரவணன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 89397 5009.